இந்தியாவின் உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள ஒரு நகராட்சி மற்றும் நகரம். ருத்ரபிரயாக் என்பது சிவபெருமானின் ருத்ர அவதாரத்தின் பெயரால் பெயரிடப்பட்ட புகழ்பெற்ற நகரமாகும். அலக்நந்தா நதியின் 5 சங்கமங்களில் ஒன்றான இந்த நகரம் பிரமிக்க வைக்கும் ஆறுகள், பளபளக்கும் நீரோடைகள் மற்றும் சொர்க்க பனிப்பாறைகளால் சூழப்பட்டுள்ளது. கேதார்நாத் மற்றும் பத்ரிநாத் செல்லும் யாத்ரீகர்களுக்கு எப்போதும் பிரபலமான நிறுத்துமிடமாக இருக்கும் இந்த நகரம், பல புகழ்பெற்ற கோயில்கள் மற்றும் பழமையான ஏரிகளுக்கு பெயர் பெற்றது. கோட்டேஸ்வர், ருத்ரநாத் மற்றும் கேதார்நாத் போன்ற பல புராதன கோவில்கள் உள்ள இந்த நகரம், கர்வால் இமயமலையின் மிக அழகிய காட்சிகளை வழங்குகிறது. இது பஞ்ச பிரயாகைகளில் ஒன்றாகும். ருத்திரபிரயாகை நகரத்தில் அலக்நந்தா ஆறும் மந்தாகினி ஆறும் ஒன்று கூடுகிறது. இந்நகரத்திலிருந்து 86 கிமீ தொலைவில் கேதார்நாத் உள்ளது. இது இமயமலையில் 895 மீட்டர், 2936 அடி உயரத்தில் உள்ளது. நமது திரு நால்வர் மடத்தின் மடாதிபதி ஸ்ரீமத் சிதம்பரநாதர் சுவாமிகள் ருத்ரபிரயாக சங்கமத்தை பற்றி கூறுகின்றார். வாருங்கள் நாம் பார்ப்போம். இடத்துடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இமயமலையில உருவாகிற நதிகள் பல்வேறு ஒவ்வொரு பிரியாதையும் ஒவ்வொரு நதி உருவாகிறது. அந்த நதிகள் எல்லாம் ஒன்று இணைந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து வர்ற நதி பத்ரிநாத்ல இருந்து வர்ற அலகநந்தா, பத்ரிநாத்ல இருந்து வரா. இந்த நதி பார்த்தீங்கன்னா கேதார்நாத்ல இருக்கும், கங்கோத்ரியில இருந்து வர்ற பாக்கி நதி அலகநந்தா பாக்கி ரெண்டும் இந்த இடத்துல இணையறாங்க. இங்க இருந்துதான் கங்கைன்ற பெயர் பெருகுது. மேல இருந்து நதி 4 பிரியாணி இணைந்து இந்த இடத்துல 4வது பிரியாணி இந்த இடத்துல இந்த 8 நதியும் பல்வேறு துணை நதிகளும் ஒன்று சேர்ந்து இந்த இடத்துல இருந்து கங்கைன்ற பெயர் பெற்று அவங்க மக்களுடைய பயன்பாட்டுக்கு இங்க இருந்துதான் கங்கை உருவாகிறா. இதோட இன்னும் மேல என்ன சிறப்புன்னா, இங்க நீராகணும்னா நம்மளோட பாவத்துல நிறைய பரிகாரங்களும் பண்ணுவாங்க. நாளைக்கு தை அமாவாசை, அதனால நாளைக்கெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. இந்த நேரம் குளிர் சீசன்றதுனால குறைவா இருக்கு. நாளைக்கு இருக்கிறவங்க எல்லாம் அவங்க அப்படியே மேல பாத்தீங்க அப்படின்னா, இங்க ஒரு பெருமாள் கோயில் இருக்கு. இந்த கோயில் 108 திவ்ய தேசத்துல ஒண்ணு. அந்த கோயில்ல பாத்தீங்கன்னா வெளியில பாத்தீங்கன்னா கல்வெட்டு, அதுல நம்ம பட்ட கல்வெட்டுகளும் அதெல்லாம் காட்டுறேன் வாங்க. இந்த வருடம் 2024 மே 10ஆம் தேதி சார்தாம் யாத்திரை துவக்கம். மே 10ஆம் தேதி யமுனோத்திரி திறக்கப்படுது. 12ஆம் தேதி கங்கோத்திரி திறக்கப்படுது. மே 15ஆம் தேதி கேதார்நாத் திறக்கப்படுது. மே 18ஆம் தேதி பத்ரிநாத் திறக்கப்படுது. எல்லா ஆலயங்களும் அந்த மே மாசம் திறக்கிறாங்க. இந்த வருஷம் நிறைய பக்தர்கள் வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.